அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி டாபிக் சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் பார்க்கலாம். மேன்மை உணர்வை விடுங்கள், அனைவரிலும் இறைவனின் வெளிப்பாட்டை காணுங்கள். இதன் அர்த்தம் எல்லோரும் ஒரே மாதிரி நடந்துக்கணும் அப்படிங்கிறது இல்லை. அதே மாதிரி யாராவது தவறு செஞ்சால் அதை சரின்னு ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதும் கிடையாது. ஆன்மீகமோட பெர்ஸ்பெக்டிவில் இது கம்ப்ளீட்டாக வேறு மீனிங். நாம் யாரையாவது பார்த்து அவங்கள கம்பேர் பண்ணி நம்ம அவங்கள விட மேலே இருக்கணும், இல்லை மேலே காட்டிக்கணும், அப்போ தான் நம்ம நம்மளை ஃபுல்ஃபில்டாக ஃபீல் பண்ணுவோம் அப்படின்ற அந்த அகங்காரத்தை பற்றின ஒரு கோட் இது. ஒப்பிடும் மனம் இருக்கும் வரை அமைதி இருக்காது. ஆனால் விழிப்புணர்வு வந்தவுடன் ஒவ்வொருவரும் வாழ்க்கையின் வெவ்வேறு நிலையில் பயணிக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்வோம். நாம் ஒருவர் இன்று கற்றுக்கொண்டு இருக்கிறார், மற்றொருவர் நாளை புரிந்து கொள்வார், இன்னொருவர் ஏற்கனவே அவேக்கண்ட் ஆயிருக்கலாம். ஸோ நம்மளுக்கு தெரியாது. அதனால் அனைவருக்குள்ளும் செயல்படுவது ஒரே தெய்வீக சக்தி தான். வி ஆர் ஆல் ஒன். அதனால் மனிதர்களை அவர்களின் தற்போதைய நிலையால் அளவிடாமல், ஜட்ஜ் பண்ணாமல், கம்பேர் பண்ணாமல், காசிப் பண்ணாமல் அவர்களுக்குள் மலர்ந்து கொண்டிருக்கும் அந்த இறை உணர்வை பார்க்க தொடங்குங்கள். மேன்மையாக இருப்பதல்ல ஆன்மீகம், அனைவரிலும் ஒரே இறை ஒளியை காண்பதுதான் உண்மையான ஆன்மீகம். நன்றி, வணக்கம்.